இங்கு கூடியிருக்கும் யாஸ் குடும்பத்தினர் அனைவருக்கும் முதற்கண் மாலை வணக்கம். அமெரிக்காவில் இருந்து கொண்டு சில நிமிட பயணத்தில் தமிழகத்தை அனுபவிக்க வைக்கும் நிகழ்ச்சிகளை வருடந்தோறும் பலமுறை எங்களுக்காக வழங்கும் யாஸ் குழுவினருக்கு கோடான கோடி நன்றி. தமிழகம் என்ற குடும்பத்திற்காக பல்லாயிரம் மைல்கள் பறந்து வந்து உறவே உறுதுணை என்று உணர்த்திய திரு ராஜா அவர்களுக்கு மாலை வணக்கம். உறவு அனுபவத்தால் உதிர்ந்தது உயர்ந்தது. பிறந்து சில வருஷம் கழிச்சுதான் நட்பு ஆரம்பிக்கும். ஆனா கர்ப்பப்பை இருக்கும் பொழுது தொப்புள் கொடி மூலமாக தொடங்குவதுதான் உறவு. நம்மதான் முக்காவாசி பேர் கேட்கிறோம், நம்ம தான் கல்லூரி வாழ்க்கை கடமை வந்திருக்கோம். நம்ம கல்லூரி பருவத்தை நட்போட இலக்கண பருவமா சொல்லுவோம். நம்ம எல்லாரும் படிச்ச காலத்துல கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாத்தீங்கன்னாக்க அதான் ரொம்ப கஷ்டம். அது முடியாம ஆமா, படிச்ச காலத்துல ஞாபகம் இல்லையா? ஆனா இந்த படிச்ச காலத்துல பசங்களோட பேசினது ஞாபகம் இல்லையா? அப்போ நம்ம நண்பா தோழான அழைக்கிறோம். என் மாப்பா எப்படி இருக்க, என் மாசம் என்ன இருக்கு, நீங்க என்ன போகலாம் அப்படிதான் பேசிட்டு இருக்கோம். நேரில் பார்த்து போவோம் பார்த்துட்டாங்க சொல்றது இல்ல. ஏன்னா நமக்கு அப்பவே தெரியும் நட்போட பதவி உயர்ந்துதான் உறவு. ஐயா நீங்களே சொன்னீங்க, நமக்காக உழைக்கிற ஒரு காப்பு ஒரு போலீஸை வந்து நம்ம எப்படி கூப்பிடுறோம்? மாமன் கூப்பிடுறோம். ஏன் நம்ம உறவு தெரிஞ்சிருக்கு. ஒண்ணுமே இல்ல, இது மாதிரி கூப்பிடக்கூடாதுன்றதுக்காக காவல் நிலையத்திலாம் காவல்துறை நண்பன் போட்டுருக்காங்க. நட்பை பத்தி அவங்க இலக்கணமா சொல்ல முயற்சி பண்ணாங்க. நம்ம அப்படி பார்த்து என் மாமா வராங்களா பார்த்து போடாமன்னு சொல்லுவோம். ஏன் நமக்காக உழைக்கிற மக்களை வீட்டுக்கு வெளியில நண்பன் பார்க்காம வீட்டுக்குள்ள குடும்பத்துல ஒருத்தர பார்க்கறதுனால நம்மளோட இயல்பு, நம்ம பண்பாடு. எதிரணியில இப்போ இன்னும் சில நிமிடங்கள்ல திரு ஸ்ரீராம் அவர்கள் பேச போறாரு. அவரும் நானும் திருவிழா திரு அப்படிங்கிற ஒரு நடன நிகழ்ச்சியில மதியம் கலந்துருக்கோம். சரி, அந்த நடன நிகழ்ச்சிக்காக முதல்ல கலந்து ஆலோசனை பண்றதுக்காக உட்கார்ந்தப்போ பல பேர் பல விதமான யோசனைகள் சொன்னோம். இப்படி ஆன அப்படி ஆன ஸ்ரீராம் சொல்ல எல்லாரும் வெவ்வேறு குடும்பமா நல்லா இருக்காரு. நம்ம ஐடியாவே எல்லாம் ஒரே குடும்பமா இருக்கணும். 8 அண்ணன் தங்கச்சி ஆடுற மாதிரி இருக்கணும். ஆனா அவருக்கு தெரியும், மனதளவுல தெரியும் உறவுதான் உறுதுணைக்கு. முதற்கான நட்புக்காக பேச வந்திருக்கேன். ரொம்ப நல்ல பையனா இருப்பாரு. வீட்டுல எல்லாரும் ரொம்ப பிடிக்கும். இவனை மாதிரி ஒரு பையன் இருக்கணும். வெளியே அப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. கல்லூரி பருவத்துக்குள்ள போறான். ஒரு நாளைக்கு இவன் வீட்டுக்கு திரும்பி வரான். வளர்ச்சியை பார்த்தா ஆலய பகல் ஒரு மாதிரியா இருக்கும். என்ன ஆச்சு அப்படின்னா, ஊட்டி கோடு தாண்டி ஒரு ரவுண்டு இந்த உலகம் சுத்துதடி பல ரவுண்டு. ஓ டாஸ்மாக் யாரா என்ன அப்படின்னா நண்பேண்டா அப்படியே நண்பன் சொல்லிருப்பான். என் முதல் நாள் பற்றி நீ பட்ட கட்டு போயிருக்கு. ஆரியாவது சென்றாலும் இந்த கூட்டத்திலேயே என்ன உட்பட பல ஆலயங்கள் சந்தானங்கள் இருக்காங்க. சரி, நட்பு கெட்ட சகவாசம் கெட்ட பழக்கங்கள் நம்ம உருவாகும். ஏன்னா நண்பர்கள் தற்காலிக சந்தோஷத்தை பத்தி கவலைப்படுறாங்க. எங்கேயாவது ஒரு வீட்டுல என் மகன நீங்க வந்து காலேஜுக்கு வந்து பூசண பழக்கம் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு அப்பா கூட்டு போவாரா? உறவு வாழ்க்கையில் அக்கறை இருக்கும். உறவுக்கு அவர் மட்டும் போயிட்டு வந்துடுவார். அப்ப கேட்டாங்க அப்ப யார் கற்றுக் கொடுத்தாங்க? நண்பேண்டா அப்படின்னு. நம்ம உடுக்கிற உடை போடுறது நட்பு. சரி, அழகான உடை நம்ம அழகாக நல்ல நட்பு நம்ம வாழ்க்கையை அழகு சந்தேகம் இல்லை. ஆனா நம்ம உடல் இருக்கிற உறுப்பை போடுறது உறவு. நம்ம
இன்னொரு ரவுண்டு சொல்லுவான். நானே அரைப்பட்டி காப்பட்டியுமா ஊற சுத்திட்டு எந்த நேரம் சாப்பிடறோமே தெரிய மாட்டேங்குது. நம்ம பல நாட்கள் என்ன பண்ணோம்னா இந்த உடல் நமக்கு எவ்வளவு நல்லா இருக்குன்னு யோசிப்போம். ஆனா இன்னைக்கு உட்காந்து நமக்கு இந்த கால் எவ்வளவு நல்லா இருக்குன்னு யோசிச்சு போமா. கால் குடைச்சல் கொடுக்கும், கண்கள் உறுத்தும், உறவு குடைச்சல் கொடுக்கும், உறுத்தும். ஆனா வாழ்க்கைக்கு அத்தியாவசியமானது அது இல்லைன்னா இல்ல, வேற வழி கிடையாது. ஐயா நீங்க ஊர்ல வந்து இந்தியாவில நம்ம மக்கள் நம்ம ஆண்கள் வந்து ஜாக்கெட் போட மாட்டாங்கன்னு நீங்க சொன்னீங்க. ஆனா பிராக்கெட் போடுவாங்க தெரியுமா? யாருக்கு பிராக்கெட் நம்ம சொல்லுவோம், ஏ வச்சு எனக்கு இந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் பேசுறதுக்கு யோசனையா இருக்கு. இல்ல உங்க ஏஜ் வேற, நீங்க பாருங்க அவங்க போடுவாங்க தெரியுமா? நான் ஆமான்னு சொல்ல முடியாது. வயசை பார்த்துக்கிறீங்க. ஐயா காலத்துக்கு தகுந்த மாதிரி இந்த பிராக்கெட் சொல்ற விதம் மாறுங்களே தவிர நிகழ்வோட பயன்பாட்டாக இருக்கு. அந்த காலத்துல நீங்க பார்த்துருக்கீங்க இருந்துக்கும் அது கட்டாயமா சொல்லுவான். உண்மை சொல்லுவான். இங்க பார்த்து எனக்கு என்னமோ அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா சொல்றது பிடிச்சமா இருக்கு. நீ வந்து சொல்லிடுவா, கொஞ்சம் போய் நீ போய் பார்த்து சொல்லிட்டு வாங்க. அட்டு முக்கியம் ஆளாக்கு ஆளாக்கு தெரிய மாட்டான் நண்பன். ஆனா பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அவங்க ராக்கெட்டை போட்டு போயிடுவான். கேட்டாங்க மச்சி அவனோட மெயில் அனுப்புறேன், அதோட வந்து டெலிஸ்ட் ஆஃபீஸ் அட்ரஸ் தான் இருக்கும், ஏன் அங்க வந்துருப்பான். அதான் நட்பு. நம்ம வந்து நம்ம அதனால என்ன பண்றோம், விசாரா என்ன மாதிரி எடுத்துக்கலாம், வீட்டு உறவினரை கூட்டு போய் முறைப்படி பண்ணி வைக்கிறோம். பெருசா வந்து பாருங்க, நிறைய படத்துல பார்த்து காது குத்துவது முதல் கட்டையில போற வரைக்கும் வாழ்க்கையில நமக்கு நடக்கிற எல்லா சடங்குகளையும் முக்கியமான பங்கு வகிப்பது உறவினர்கள் தான். வாழ்க்கை என்றும் நாடகத்தில் முக்கிய கதாபாத்திரம் உறவுக்கே என்று கூறி, நண்பர்கள் வெறும் கெஸ்டோரே என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வெளியிடுகிறேன். கஷ்டம். கிரிக்கெட்ல சேவாக் மாதிரி டக் அவுட்டும் ஆகலாம், 100 அடிக்கலாம். சில நேரத்தில் மற்றவங்க சென்ட பால் ரோலிங் அப்படின்றாங்கல்ல, தொடர்ந்து ரொம்ப கஷ்டம். எதையுமே ஒரு தமிழ் சங்கம் அப்படின்னு ஒரு 4 பேருக்கு தொடர்றதுக்கு 86 இருந்தவர்கள் எவ்வளவு யோசிச்சிருப்பாங்கிறது அன்னைக்கு இருந்த பெரியவர்கள் கேட்டாலும் தெரியும். உடனடியே எல்லாரையும் ஒன்று செய்ய முடியாது. ஆட்களை ஒண்ணு செய்யற மாதிரி கஷ்டம் எதுவும் கிடையாது. அவங்க ஒண்ணு சேர்ந்தவர்களை உட்கார வச்சு வழி நடத்துறது இன்னும் கஷ்டம். என்ன செஞ்சாலும் ஒரு ஆள் ஒரு குறைக்கணும். என்ன செய்யுங்க பழகிட்டு தொடர்ந்து அதுல ரொம்ப பிரச்சனையான விஷயம். ஆனா அவர் பிரதீப் திருமலை இருக்காரு, பிராக்கெட் வரைக்கும் போயிட்டாரு. அவருக்கு நினைப்பு இருந்திருப்பேன், எங்கேயோ கஷ்டப்பட்டுருக்காரு. செய்யக்கூடாத விஷயம் என்னன்னா நண்பனை தூது அனுப்புறாரு. உனக்கு அந்த பொசுக்கு சொல்லவே தைரியம் இல்லை, உனக்கு இருக்குல்ல முடிஞ்சா பாரு, இல்லாட்டி போ அப்படியே சொல்லிக்கணும்ல. ஆடுகளத்துல தண்ணி சொல்றாங்கல்ல, அது மாதிரி ஏதாவது சொல்லலாம்ல. ஒண்ணும் இல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? பிறந்த புள்ள சொல்லணும்னா அவன் தள்ளிட்டு போயிடலாம் அப்படின்னு வருத்தப்படுற உறவு ஒரு நாளும் அப்படி செய்யாது. கெட்ட சகவாசம் உண்டு, கெட்ட உறவு இருக்காது. உறவு என்பது தொப்புள் கொடியோடு இணைந்து வருவது. நட்பு என்பது பின்னாடி